சொப்பனங்களை காணணும், ஊழியக்காரர் ஊழியர்கள் எல்லார் மேலேயும் அந்த அபிஷேகத்தை கத்தர் ஊற்றணும்னு சொல்லி ஜெபிக்கும் போது இசப்பா அந்த நிலைவரமான ஆவி எங்க மேல, பிள்ளைகள் மேல, எங்க குடும்பங்கள் மேல, எங்க ஊழியர்கள் மேல எல்லாரும் மேலேயும் ஊற்றணும்னு சொல்லி அவனை ஜெபிக்க வச்சாங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஐக்கியத்தோட போக்குவரத்துமா இருக்கும்போது நல்ல வேத வசனத்தை தியானிக்கக்கூடிய கிருபையை கொடுத்தாங்க. அந்த நாளில் சொன்னபடி வேத வசனத்தை எப்படி வாசிக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு முதல்ல கற்றுக்கொண்டது என் கணவர் இடத்துல தான். அவங்க காலையிலே எழும்பி ஜபிக்கும் போது அவங்க வாசிப்பாங்க, ஒரு வசனத்தை எழுதுவாங்க, அந்த வசனத்தை சொல்லி ஜபிப்பாங்க. நானும் அந்த மாதிரியே ஒவ்வொரு நாளும் வாசிக்கக்கூடிய கிருபையை கொடுத்தாங்க. அந்த நாளில் 28வது முறை ஆண்டவர் பைபிள் வாசிக்கக்கூடிய கிருபையை கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. நம்ம மட்டும் இல்லை, இந்த நாளில் நான் அண்ணன் ஜானன் ஜபன் எடுத்து இருக்கும்போது நாளில் காலையில் சின்ன தங்கச்சோட பேசி இருக்கும்போது சொன்ன அவளுக்கு பைபிள் வாசிக்க கற்றுக் கொடுத்து ஜோயில் என்ன அம்மா ஃபஸ்ட்டு சங்கீதம் தான் நீ வாசிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அவட கேட்கும்போது நான் வெளிப்படுத்தல் வாசிச்சுட்டு இருக்கேன், 2வது டைம் முடிக்க போறேன்னு சொல்லி சொன்னான். இப்போ பிள்ளைகள் விசாரிக்கக்கூடிய ஐக்கியத்தில் வந்ததுக்கப்புறம் ஒரு விசாரிக்கக்கூடிய கிருபையான நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்காங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. அடுத்து சாயந்தரம் பஸ்ஸில் வரும்போது பெரிய தங்கச்சை பார்த்தேன். அவளோட பொண்ணை என்கிட்ட சொல்கிறா, பெரியம்மா அம்மா 5 மணிக்கு எஞ்சி பார்த்தா அம்மாவை காணும், அம்மா 5 மணிக்கு எஞ்சி பைபிள் வாசிச்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு. இப்போ ஆண்டவர் நம்மளையும் நடத்துறாங்க, நம்மளை கொண்டு நம்ம குடும்பங்களையும் நடத்துறாங்க. இப்போ அம்மாட்ட கேட்கும்போது அம்மாவும் பைபிள் வாசிக்கிறீங்க. இப்படி வேத வசனத்தில் இந்த வேத வசனம் இருக்கு போய் மட்டும்தான் என்ன செய்ய முடியுது, நம்மளால நிற்க முடியுது. ஹல்லேலூயா. 2 வருஷமா குடும்பத்தில் வந்த போராட்டங்கள் அதிகம், ஆனால் அந்த வேத வசனங்கள் இருக்க போய் குடும்பத்தை ஆர்டர் நிற்க வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. இப்படி வசனத்தின் மூலமா ஆர்டர் நடத்தியிருக்காங்க, அபிஷேகத்தின் மூலமா நடத்திட்டு இருக்காங்க. இப்படி நடத்திட்டு இருக்க ஆர்டருக்கு ஸ்தோத்திரம்.